வெல்கம் டு வர்ஷா கிச்சன் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பூ வடை. வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். வாழைப்பூவை நல்லா கழுவி க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த வாழைப்பூவில் இருக்கிற அந்த 2 பகுதியை மட்டும் எப்போவுமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். இல்லைன்னா கசப்பாக இருக்கும், சாப்பிடவே முடியாது. அதுக்கப்புறம் இந்த தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி காய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கடலப்பருப்பு எடுத்து தண்ணியில் 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஆனியன், பச்சை மிளகாய், இஞ்சி இது எல்லாமே நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ண வாழைப்பூவையும் நல்லா பொடியாக அரிஞ்சு வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு வாணலை வச்சு அதில் எண்ணெயை நல்லா ஊற்றி காய வைங்க. அது நல்லா எண்ணெய் காய்ஞ்சாதான் வடை நல்லா வரும். அப்புறம் பருப்பை மிக்சியில் போட்டு அடித்து அதில் உப்பு, அந்த நம்ம அரிஞ்சு வச்ச வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, சீரகம் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி உருண்டை பிடிச்சிக்கங்க. நல்லா பெருஞ்சீரகம் கூட போடலாம், நல்லா வாசனையாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வடையை தட்டி எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்தால் வடை ரெடி. பொறுமையாக அழகாக பிடிச்சி போடுங்க, அப்போ தான் நல்லா ஷேப் நல்லா வரும். இதே மாதிரி உருண்டையை பிடிச்சி நல்லா தட்டி போடுங்க. மொத்தமாக போட்டிங்கனாலும் வேகாது. இந்த மாதிரி ஒவ்வொன்றா போட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் திருப்பி விட்டு நல்லா வேக எடுத்திங்கன்னா நம்ம வாழைப்பூ ரெடி. இது உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்தி, குட்டீஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோக்கு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அதை ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான், நம்ம வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ முறுமுறுன்னு இருக்குதுன்னு பாருங்கள். நான் வேணால் உடச்சி காமிக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு உங்கள் குட்டீஸ்க்கு கொடுங்க.